أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சூரா ஃபஜ்ரினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 21 வசனங்களுடைய விளக்கங்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 22 இருந்து இறுதி வரை இருக்கக்கூடிய வசனங்களுடைய விளக்க உரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களுடைய ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் வானவர்கள் அணி அணியாக நிற்கும் நிலையில் இறைவன் வருகை தரும் போது, மேலும் அந்நாளில் நரகம் கண்ணெதிரில் கொண்டு வரப்படும் போது அந்நாளில் தான் மனிதன் புரிந்து கொள்வான். அப்போது அவன் புரிந்து கொள்வது என்ன பயனை அளிக்கும்? அவன் புலம்புவான், ஐயோ, எனது இந்த வாழ்க்கைக்காக சில ஏற்பாடுகளை நான் முன்னரே செய்திருக்க கூடாதா? அந்நாளில் அல்லாஹ் தண்டிப்பது போல் தண்டிப்பவர் எவரும் இல்லர். அவன் கட்டுவது போல் கட்டுபவரும் எவரும் இல்லர். மற்றொரு புறத்தில் அறிவிக்கப்படும், ஓ அமைதி அடைந்த ஆன்மாவே, செல் உன் இறைவனின் பக்கம், உன் நல்ல முடிவை கொண்டு மகிழ்ந்த நிலையில், மேலும் உன் இறைவனின் திருப்தியை பெற்ற நிலையில் இணைந்து விடு என்னுடைய நல்ல அடியார்களுடன், மேலும் புகுந்து விடு என்னுடைய சுவனத்தில். சுப்ஹானல்லாஹ். நீங்க கேட்கக்கூடிய வசனமே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சோ நுழைந்து விடு என்னுடைய சுவனத்தில்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்மணிகளாக சமுதாயமாக நம்ம இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நமக்கு உதவி புரிவானாக. ஆமீன். சோ அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் சூரா ஃபஜ்ரினுடைய விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ரிவைஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு 22வது வசனத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா, இந்த பூமியாகப்பட்டது நசுக்கப்பட்டு தூள் தூளாக்கப்படும் போது, அப்போ இந்த பூமியில எந்த ஒரு எதுவுமே இல்லாம அல்லாஹ் அதை சமதளமா ஆக்கிடுவான் இல்லைங்களா? இப்போ அந்த மறுமை நாள்ல அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு 22ல இன்னும் வானவர்கள் அணி அணியாக நிற்க உமது இறைவன் வந்து விட்டாள். சோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவன் அந்த நாளில் வருகை தருவதாக இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? இறைவன் யார்? நம்முடைய இறைவன் அல்லாஹ்வாகி அவன் அந்த மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்பதற்காக நம்மிடையே வருகை தருகிறான். சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ வர்றான்? இந்த கேள்வி கணக்கு கேட்பதற்காக ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தயார் செய்யறான். வானம் பிளக்கிறது, பூமி உடைகிறது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சா பறக்குது, அதுக்கப்புறம் கடல்கள் கொளுத்தப்படுகிறது, எல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள்
ஜூஸ் அம்மால வந்து நபால இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் எவ்வளவோ விஷயங்கள் இல்லைங்களா. அப்போ இந்த பூமி நசுக்கப்பட்டு பொடி பொடியாக அப்படியே தகடுகளாக ஆகிருது. அப்போ என்ன பண்றான்னா அந்த இறைவன் நம்முடைய இறைவன் நம்முடைய வருகை தருகிறான். இறைவன் அதோட என்ன பண்றாங்க, மலக்குகளும் அங்கு வருகை தருகிறாங்க. சரிங்களா, மலக்குகள் வருகை. அல்லாஹ்னா அல்லாஹ் சும்மா வர முடியாது இல்ல. அப்ப அல்லாஹ் வந்து என்ன பண்றது, அல்லாஹ்வுடன் மலக்குகளும் என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. அந்த மலக்குகள் எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொஃப் அப்படின்னா நமக்கு தெரியும் வரிசை. பள்ளியில போய் நம்ம தொலை போறப்ப சொஃப கரெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்க நிக்கக்கூடிய அந்த வரிகளை, அந்த ரோவை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, நேரா நில்லுங்க தொழுகைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அந்த மலக்குகள் என்ன பாத்தீங்கன்னா அணி அணியாக அதே மாதிரி கரெக்டா ஆர்கனைஸ்டா, அதாவது ரொம்ப அழகா நிப்பாங்களாம். சும்மா அப்படியே அங்க இங்கன்னு கூட்ட நெரிசல்ல நிக்காம அந்த மலக்குகள் வந்து ரொம்ப சொஃபானா அந்த அவங்கவுங்களுடைய அந்த ரேங்குக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்களுடைய அந்த வரிசையில அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டம் கூட்டமாக நிப்பாங்க. அப்போ அந்த நாளில், அந்த கேள்வி கணக்கு நாளில் என்ன பண்றான்னா அல்லாஹ் வருகை தருகிறான் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக வருகை தருகிறான்? அடியார்களாகிய நம்மிடையே நீதமான நீதியை வழங்குவதற்காக அந்நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடையே வருகை தருகிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி வருவான்? அல்லாஹ் வந்து அர்ஷ்ல இருந்து உட்கார்ந்த மாதிரி வருவானா, நடந்து வருவானா, பறந்து வருவானா, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத அவுட் ஆஃப் கண்டென்ட். அல்லாஹ் வருகை தருகிறான். அல்லாஹ் வர்றான் அப்படின்னா அதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவன் எப்படி வர்றான், ஏது வர்றான், என்ன வர்றாங்கிற அதுல ஆராய வேண்டியது நம்முடைய வேலை கிடையாது. ஆனா அவன் வருகிறான் என்பதின் மீது என்ன பண்ணணும், நம்ம நம்பிக்கை கொள்ளணும். சரிங்களா. எந்த ஒரு இதுலயுமே நான் ஒரு சின்ன பார்த்து கூட இல்ல இப்படிதான் அல்லாஹ் வருவான் அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்க கூடாது, இல்ல மறுக்கவும் கூடாது. அவன் வருகை தருகிறான் அப்படின்னா வர்றான் அவன், அவ்வளவுதான். அது எப்படி வராங்கிறது அது அவனுடைய ஞானத்துலதான் இருக்கு. சரிங்களா. சிலர் கூறுகிறாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்ரு ரொப்பிக், அவருடைய கட்டளை வருகிறது அப்படிங்கறத சிலர் வந்து கூறுறாங்க. சில அறிஞர்கள் ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க இறைவன் கடை வரல, ஆனா அவனுடைய கட்டளை வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்ததுனாலதான் இந்த பூமி நசுக்கப்பட்டு பொடி பொடியாகப்பட்டு வானம் பிளக்கப்பட்டு கடல்கள் கொளுத்தப்பட்டு மலைகள் வந்து பறந்துச்சு இல்லைங்களா. அப்ப யாரோட கட்டளைனால இந்த விஷயங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப கட்டளை தான் ஏற்கனவே வந்துருச்சே. அப்ப இந்த வசனத்துக்கும் அதுக்கும் வந்து நமக்கு ஒத்து வருதான்னு பார்த்தா இல்ல. இந்த இடத்துல அம்ருங்கிறது என்னது, கட்டளை. இந்த வசனத்துல அம்ரு அப்படிங்கிற ஏதாவது வார்த்தை வந்திருக்கான்னா வரல இல்லைங்களா. அம்ரு என்ற வார்த்தை இந்த வசனத்தில் வரல. அப்போ இறைவன் வர்றான் அப்படிங்கிறது மேல நம்ம நம்பிக்கை கொள்ளணும். சிலர் கூறுவது போல அல்லாஹ்வினுடைய கட்டளை தான் வருகிறதுனா அது ஆல்ரெடியே வந்ததுனாலதான் இந்த உலகம் அழிவுக்கு வந்து நம்ம இந்த கேள்வி கணக்கு நாளுக்கே நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா. சோ இதை நம்ம குழப்ப கூடாது. சூரத்துல் பக்கரால 210வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இதே விஷயத்தை பத்தி குறிப்பிடுறான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்கள் எதற்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, காத்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வினுடைய வருகைக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அந்த மலக்குகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க. எப்படி வருவாங்க? அணி அணியாக ஒழுங்கான ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில, ரொம்ப பணிவான நிலையில அந்த மலக்குகள் என்ன பண்ணுவாங்க, அழகிய அந்த வரிசையில அவங்க வருவாங்க. அந்த மறுமை நாளில் எஸ்பெஷலி அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் அந்த மலக்குகள் எப்படி வருவாங்கன்னா பணிவான நிலையில், அல்லாஹ்வுக்கு பணிவான நிலையில ஒழுங்கான ஒரு ஏற்பாட்டுல அந்த வரிசையில அவங்க நிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம் வானம் என்ன பண்ணும் அந்த மறுமை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடையும். வானம் பிளந்து உடையிறப்ப அது என்ன பண்ணும், அந்த வானம் கிழிஞ்சதுக்கு பிறகு உள்ள இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிதானே, நம்ம அப்படிதானே பார்த்தோம். வானம் உடையும். அப்போ உடைஞ்சு அந்த உடைந்து இருக்கக்கூடிய அந்த வானத்திலிருந்து யார் வெளிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலக்குகள் அணி அணியாக வானத்திலிருந்து, வானம் பிளக்கப்பட்ட பிறகு அந்த பிளக்கப்பட்ட வானத்துக்கு உள்ள இருந்து யார் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மலக்குகள் அணி அணியாக வந்து வர்றாங்க. எங்க வர்றாங்க? இந்த சமதளப்படுத்தப்பட்ட பூமிக்கு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. இப்போ வானத்திலிருந்து இந்த பூமிக்கு எல்லாமே நசுக்கப்பட்டு பொடி பொடியாக்கப்பட்ட இந்த பூமிக்கு அவங்க என்ன பண்றாங்க, வர்றாங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா பார்டர்ஸ். இப்போ இந்த உலகம் இருக்கு, இந்த பூமி இருக்கு, அந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா பார்டரும் இருக்குல்ல, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மலக்குகள் மறைச்சு ஃபுல்லா அணி அணியாக நிக்கிறாங்க. யாருமே அதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம்,
நம்மளை சுத்தி வந்து ஆள் நின்னுட்டாங்க, ஒரு 10 பேர் 100 பேர் நின்னுட்டாங்கன்னா அவங்கள தாண்டி நம்மளால வெளியில போக முடியுமா? போக முடியாது இல்லைங்களா? சோ அந்த மலக்குகள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த மறுமை நாள்ல வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த பூமியில இருக்கக்கூடிய சமதளப்படுத்தப்பட்ட அந்த பூமியில ஃபுல்லா என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாலா புறங்களிலுமே இருந்து கவர் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த மனிதர்களால் எங்குமே தப்பித்து போக முடியாத அளவுக்கு அந்த மலக்குகள். இத வந்து என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சொல்றாங்க என்னன்னா, அதாவது 4 விரல்கள் கூட வைக்க முடியாத அளவுக்கு மலக்குகளினுடைய எண்ணிக்கை அவ்வளவு அதிகமா இருக்குமா. இந்த நாள்ல அவ்வளவு மலக்குகள் வந்து நிப்பாங்களாம் அணி அணியாக. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வை வணங்கி கொண்டு ருக்கு செஞ்சு சுஜூது செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மலக்குகள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல மலக்குகளினுடைய எண்ணிக்கையை பத்தி பேசுறப்ப அவங்க எவ்வளவு எண்ணிக்கைனா நிறைய அதிகப்படியான எண்ணிக்கை வந்து மலக்குகள் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மலக்குகள் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அவங்க வந்து இல்லாமல் கிடையவே கிடையாது. எந்த விஷயம் செய்தாலும் அதற்கு பின்னாடி வந்து ஒரு மலக்கு வந்து இருந்துட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. நமக்கு தெரியும் பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற ஒரு விஷயம். வானத்தில் ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இல்லம். அந்த இல்லம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்குல மலக்குகள் உள்ள நுழைவாங்க ஒவ்வொரு நாளும். சரிங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜஸ்ட் நான் ஒரு ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு. அப்போ ஆயிரக்கணக்குல அந்த மலக்குகள் இந்த பைத்துல் மஅமூருக்குள்ள நுழைவாங்க. ஆனா வெளியில திரும்ப வரவே மாட்டாங்க. அதுக்குள்ள போயிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோ மலக்குகள், அவ்வளோ பெரிய இடமாக வந்து அது இருக்கிறது அப்படிங்கிறது இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ மலக்குகளினுடைய வருகை வந்துருது. எந்த பக்கமும் நம்ம தப்பிச்சு போக முடியாது. அவர்கள் அணி அணியாக அவர்களுடைய தரத்திற்கு ஏற்றாற் போல டிசிப்ளின்டா, ஆர்கனைஸ்டா, ஹம்பிள் மேனர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாவை வணங்கியவர்களாக அல்லாவினுடைய கட்டளைக்கு ஏற்ப அவங்க வந்து இந்த பூமியில வந்து நிப்பாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. அந்நாளில் நரகம் முன் கொண்டு வரப்படும் போது அந்நாளில் மனிதன் உணர்வு பெறுவான். அந்த நாளில் உணர்வு பெறுவதனால் அவனுக்கு என்ன பலன்? சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம். நின்னுட்டு இருக்க இடத்துக்கே அந்த வேதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்படுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கொண்டு வரப்படுகிறது. மேலும் ஜாவ்னா நம்ம சொல்லுவோம், நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஜாவ் இங்க வா அப்படின்னு. இப்ப இங்க கொண்டு வரப்படுகிறது. அந்த நாளில் கொண்டு வரப்படுகிறது. எது கொண்டு வரப்படுகிறதுனா யௌம்னா தெரியும், நாள். அந்த நாளில் கொண்டு வரப்படுகிறது. எது கொண்டு வரப்படுகிறது? ஜஹன்னம் என்பது என்ன? நரகம். நரகம் என்பது அவர்கள் முன்னாடி கொண்டு வரப்படுகிறது. யார் முன்னாடி? கேள்வி கணக்குக்காக நிற்கக்கூடிய அந்த மக்களின் முன்னிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை என்ன பண்றான், அவங்க முன்னாடி கொண்டு வர்றான். நரகம் இருக்கிற இடத்துக்கு போய் தள்ளுறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் பின்னாடி. இப்ப வந்து கேள்வி கணக்கு இது பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றது, நரகம் நம் முன்னே கொண்டு வரப்படுகிறது. எப்படி கொண்டு வரப்படுகிறது? 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட அது வந்து இழுத்து வரப்படுகிறது மலக்குகள். நான் இதுக்கு முன்னாடி எடுக்கிறப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. 70,000 மலக்குகள் தான் இழுத்துட்டு வருவாங்க நரகத்தை. 70,000 மலக்குகள் ஒவ்வொரு செயின் இருக்கும்ல, ஒவ்வொரு சங்கிலி இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு சங்கிலிலுமே 70,000 மலக்குகள் நிப்பாங்க. சோ கிட்டத்தட்ட 4 பில்லியன் மலக்குகள் வந்து நிப்பாங்க கணக்கு. சரிங்களா? 70,000 கிடையாது, 70,000 சங்கிலிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு 70,000த்துல ஒன்னொன்னு இருக்கும்ல, ஒண்ணு இல்லைன்னா அதுல ஒரு 70,000, 2வது சங்கிலியில அதுல ஒரு 70,000, 3வது ஒரு சங்கிலியில அதுல இந்த மாதிரி 70,000 இன்டு 70,000 மாதிரி போட்டீங்கன்னா 4 பில்லியன் மலக்குகள் அந்த கட்டுக்கடங்கா அந்த நரகத்தை என்ன பண்ணும், அப்படி கட்டுப்படுத்தி இழுத்துட்டு வராங்க. எங்க? நம்ம முன்னாடி அதை கொண்டு வந்து நம்மளுடைய கண் முன்னாடி என்ன பண்றாங்க, அதை காண்பிப்பதற்காக. அன்கண்ட்ரோலபிள். அப்படி கொதிச்சுக்கிட்டு தகன்னு அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அளவுக்கு இருக்கக்கூடியத 4 பில்லியன் மலக்குகள். நமக்கு தெரியும் ஒரு மலக்கு வந்து எவ்வளவு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சக்தி கொடுத்திருக்கான். கண் இமைக்கக்கூடிய நேரத்துல கீழ இருந்து மேல நம்மளுடைய விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல்களை கொண்டு போய் அல்லாஹ் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம பார்த்திருக்கோம். 50,000 வருடம் தொலைவு இருக்கக்கூடிய வானத்துல 1, 2, 3 7 வானங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அவன்கிட்ட போய் அல்லாஹ் கிட்ட கொடுக்குறாங்க மலக்குகள். இப்ப அவங்களுக்கு அவ்வளவு சக்தி கொடுத்திருக்கான், அல்ல அவ்வளவு பலம் கொடுத்திருக்கான்.
அந்த மலக்குகளே 1-2 பேர் கொண்டு வரல நரகத்தை. எத்தனை பேர் கொண்டு வராங்க? 4 பில்லியன் மலக்குகள் வந்து அந்த நரகத்தை அப்படி கட்டுப்படுத்தி கொண்டு வராங்கன்னா அது அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக அந்த நரகம் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மலக்கால் வந்து கொண்டு வரப்பட்டது கிடையாது. கிட்டத்தட்ட 4 பில்லியன் மலக்குகளால் அது வந்து கட்டுப்படுத்தப்பட்டு அதனுடைய அந்த கொதிக்கக்கூடிய திறனை இது பண்ணி என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வர்றாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை நம்ம நிக்கிறோம் நிர்கதியற்றவர்களாக. உலகத்துல எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. ஒண்ணுமே இல்ல. அல்லாஹ் மலக்குகள் எல்லாம் நம்மள சூழ்ந்து நிக்கிறாங்க. நம்ம முன்னாடி நரகம் கொண்டு வந்து வரப்படுகிறது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பூமி வானம் ஒண்ணுமே கிடையாது. பார்த்தோம்னா நம்மளை சுத்தி ஒண்ணுமே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம நிக்கிறோம். இதுதான் நடக்க போகுதுங்கிறது அல்லாஹ்வினுடைய வார்த்தையாக இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்பட போறவங்க நம்ம எதுக்காக எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்துல? நம்ம நகை, நம்ம மேக்கப்பு, நம்ம போடக்கூடிய ஆடை, ஃபேன்சியா ஏதாவது ஒரு ஸ்டஃப் வச்சிருந்தோம்னா அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது இல்லைங்களா? நம்ம நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா அந்த அழிந்து போகக்கூடிய இந்த பணம், பொருள், ஆடை, இதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் அப்படியே சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நகை வாங்குறோமா, இதை அப்படி பேங்க்ல போட்டுருவோம். இதை நான் இங்க இது பண்றேன், இதை நான் இப்படி யூஸ் பண்றேன், இதை நான் இப்படி உடுத்தணும், இதை நான் போடுறதுனால அவங்க வந்து என்ன பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அந்த பொருளை பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் பேசுறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மறுமை நாளில் ஒண்ணுமே இல்லாத அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ண போறோம்? தக்கத்தில் அருது தக்கன் தக்கா, அப்படியே ஒரு உழுக்குதான், ஒரு நசுக்குதான், முடிஞ்சிச்சு, பொடி பொடியா ஆயிடுச்சு எல்லாமே. அப்ப யார் முன்னாடி நம்ம நிக்கிறோம்? நம்ம இந்த பணம், புகழ், பேர், பெருமை, ஆணவம் எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் அந்த நாளில், அந்த இறைவனின் முன்னிலையில், அந்த மலக்குகள் சூழ பெற்ற அந்த நாளில் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நம்மளை சுத்தி மலக்கள் நம்மளை சூழ்ந்து நிக்கிறாங்க. எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நம்ம முன்னாடி நரகம் கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்ப அந்த நாள்ல மனுஷன் நினைப்பான், ஆமா உண்மைதான், இந்த வசனத்தை நான் படிச்சேன், எனக்கு இறைவன் அந்த நாளில் இப்படி நடக்கும்னு சொன்னான். ஆனா நான் அதுக்கான தயாரிப்புகள் அப்ப நான் பண்ணவில்லையே. ஆனா இப்போ எனக்கு புரியுதே. ஆனா நான் தவறான முடிவை நான் எடுத்து விட்டேனே. இப்ப நான் தப்பிப்பதற்கு எனக்கு வழியே கிடையாது. என்னுடைய நேரத்தை நான் எந்த தோட நான் அழகா போடலாம், என்ன மாதிரி டிசைன் வாங்கினா நல்லா இருக்கும், இல்ல என்ன மாதிரி நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமாங்கிறதுல என்னுடைய நேரம் ஓடிவிட்டது. யாழ்லா இப்ப நான் வந்து நினைச்சாலுமே என்னுடைய நேரத்தை திரும்பி வர வைக்க முடியாது. சோ அல்ஹம்துலில்லா சகோதரிகளே, இந்த நேரத்தை உங்களுடைய மனசார, நம்முடைய மனசார அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு அல்லாஹ் இந்த படிப்பினை கொடுக்குறான். நான் என்னுடைய நேரத்தை இறைவனுக்காக நான் எவ்வளவு செலவிடணும், எல்லாம் பண்ணலாம். நம்ம வந்து வாங்கலாம், ஆடை வாங்கலாம், நகை வாங்கலாம். ஆனாலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம், எதற்காக நம்ம வந்து டயர்டாகி ஒரு நாள்ல நம்ம தூங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கணும். நேர்மையா நடந்துக்கோங்க. தப்பிச்சு அன்னைக்கு போய் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க போய் நின்று வருத்தப்படுறத விட கஷ்டமாதான் இருக்கும். இன்ன மேல உசிரி யுசுரா கஷ்டமாதான் இருக்கும். கஷ்டத்தோட செஞ்சாதான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டான். கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோமே. தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போறதுக்காக, ஒரு டூர் போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு டிராவல் பண்ணி போறோம். ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம ஊர் பெருமைக்காக அவ்வளவு நாள் வந்து வைக்கிறோம். மெஹந்தி ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், ஒரு 5-6 நாள் தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பணத்தை செலவு பண்ணி அவ்வளவு தூரம் நம்ம உடல் வந்து உழைப்பை கொடுக்கிறோம். நம்ம ஏன் மறுமையில நிரந்தரமா இருக்கக்கூடிய வெற்றி அடைவதற்கு நம்ம ஏன் அந்த உழைப்பை நம்ம போட மாட்டேங்கிறோம்? சோ நம்மள நாமளே நேர்மையான முறையில கேட்டுக்கொள்வோம். நம்ம எல்லாம் அனுபவிக்கணும் நல்லா சொல்லியிருக்கோம். அதே சமயத்துல நம்ம அனுபவத்துல நம்ம இது எல்லாமே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்குதா? நமக்கு நேரம் இல்ல, நமக்கு காலம் இல்ல, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணணும், யோசிக்கணும். இன்னைக்கு ஃபஜர் தொழுதோமா? ஃபஜர் போயிருச்சு. இந்த ஃபஜர் தொழுதோமா? நம்ம எத்தனை பேர் நம்ம தொழல? நம்மள நாமளே கேள்வி கேட்டு பார்ப்போம். அந்த ஃபஜர்ல நான் ஏற்கனவே படிச்சபடி அதனோட முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான். குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்பை சொல்லியிருக்கான். அதுல துவா கேட்கக்கூடிய சிறப்பை சொல்லியிருக்கான். அந்த அதிகாரனுடைய சிறப்பை சொல்லியிருக்கான். இதெல்லாம் நம்ம பண்ணணுமா? நான் படிச்சிருந்தும் பண்ணலையே. ஐயோ, அப்ப அந்த நாள்ல நீங்க முன்னாடி நரகம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுமே. அப்ப இந்தருடைய நினைவுகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கணுமே தவிர, காலையில எழுந்திரிச்சோன்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன சாரி கட்டலாம் அப்படிங்கிற நினைவுகள் நம்ம முன்னாடி வரக்கூடாது. நமக்கு ஆதாயம் தரக்கூடிய, நமக்கு பலனளிக்கக்கூடிய, மறுமையில் வெற்றி தரக்கூடிய அந்த நாளிற்காக நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறேன் என்கின்ற கேள்வி நம்முள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளே செக்லிஸ்ட் வச்சு பாருங்க. இந்த 10 நாள், இந்த லாஸ்ட் 10 நாள் நான் ஃபஜர் எப்படி தொழுதேன், நான் குர்ஆன் எவ்வளவு ஓதிருக்கேன், நான் இந்த இரவும் பகலும் எதற்காக,
என்னுடைய இந்த உலக சந்தோஷத்திற்காக லாபத்திற்காக நான் செலவழிச்சிருக்கேனா, இல்ல மறுமையில நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த நாட்களை நான் செலவழிச்சிருக்கேன். நம்ம எல்லாருமே என் உட்பட நம்ம இன்னைக்கு எல்லாருமே உட்கார்ந்து என்ன பண்றோம், நம்மள சுய பரிசோதனை பண்ணி இந்த 10 நாள் ஜஸ்ட் இந்த 10 நாள் நான் அதிகப்படியாக இஸ்லாத்திற்காக, எனக்காக, இறைவனுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க செக்லிஸ்ட் எடுத்து எழுதி பாருங்க. அதுல தெரியும் அப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுறாங்க, அந்த நாளில், மறுமை நாளில் நரகம் வந்து ஒரு கழுத்து வந்து என்ன பண்ணும்னா, நரகத்துல இருந்து அந்த நரகத்தோட கழுத்து வந்து வெளியில வந்து வருமா. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மலக்குகள் கொண்டு வருவாங்கல்ல, இந்த நரகத்தை இழுத்துட்டு வருவாங்கல்ல, அப்போ ஒரு கழுத்து வந்து நரகத்துல இருந்து வெளியில வரும். அந்த நரகத்திற்கு 2 கண்கள் இருக்கும், அதை கொண்டு அது பார்க்கும். 2 காதுகள் இருக்கும், அந்த நரகம் அதை கொண்டு கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே போல அதற்கு நாவும் இருக்கும், அது பேசும். என்ன பேசும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உக்கில் தூபி சலாசத்தின், நான் வந்து 3 நபர்களுக்காக நான் என்ன பண்ண நியமிக்கப்பட்டிருக்கேன். உக்கில் தூபி சலாசத்தின், நான் 3 நபர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கேன். யார் அந்த 3 நபர்கள்? புள்ளி ஜப்பாரின் அநீத், அநீதி இழைத்தவர்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு நான் பகரமா இழைக்கப்பட்டிருக்கேன். அவங்கள நான் எனக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக அல்லாஹ் எனக்கு வந்து இழைச்சிருக்கான். அதே போல அல்லாவை தவிர்த்து மற்றவர்களை உதவிக்கு அழைத்தவர்களும் என்கிட்ட நான் எடுத்துக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கான். வபி முசவ்விரீன், அதே போல யார் அதாவது உருவத்தை வடிக்கிறார்களோ அவர்களையும் நான் என்னுள் எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அதாவது அநீதி இழைத்தவர்கள், இழைக்கப்பட்டவர்கள் இழைத்தவர்கள், அதே போல அல்லாவை தவிர்த்து ஷிர்க் வைத்தவங்க. இன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம், நம்ம முஸ்லிம்ஸ் தானே, நமக்கு இந்த இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. முஸ்லிம்களாக பெயரளவில் இருந்து கொண்டு நமக்கு நாமளே அறியாம எவ்வளவோ ஷிர்க்குகள் செய்யறோம். சிறிய ஷிர்க்குன்னு இருக்கு, பெரிய ஷிர்க்குன்னு இருக்கு. கயிறு கட்டுறியா? ஷிர்க் அது. ஏன் அது கட்டுற? அல்லாவை தவிர்த்து எனக்கு இதன் மூலம் எனக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன்னா அது ஷிர்க்கு இல்லைங்களா? இப்ப நிறைய விதத்துல, இப்ப நம்ம நான் நிறைய எக்ஸாம்பிள் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நம்ம இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கோம், அப்போ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போகுது அந்த கார். அப்ப திடீர்னு வந்து டிரைவர் வந்து எப்படியோ இது பண்ணி கடைசியில ஆக்சிடென்ட் ஆகல, நல்லபடியா போயிடுச்சு. டக்குன்னு நம்ம வாயில என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், டிரைவர் தம்பி நீ இல்லைன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன், ஆக்சிடென்ட் ஆகி என்னமோ ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப அது ஷிர்க்கு. அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் அண்டிதான் அது நடக்கல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நம்ம அந்த இடத்துல நமக்கு வாயில வர்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? இந்த டிரைவர் தம்பி சூப்பரா ஓட்டுனதுனாலதான் எனக்கு வந்து இன்னைக்கு ஆகல. சோ இந்த மாதிரி நம்மளை நாமளே அறியாம என்ன பண்றோம் அப்படின்னா, அல்லாவை விடுத்து வேற ஒரு நபர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய சூழல் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம பண்றோம். அதெல்லாம் விட்டு நம்ம துவா கேட்கிறப்ப, யா அல்லாஹ், உன்னை மட்டும் எந்த சூழலிலும் வணங்கக்கூடியவளாக, உனக்கே முற்றிலும் கட்டுப்பட்டவளாக, உன்னை திருப்திப்படுத்தியவளாக மரணிக்கக்கூடிய நிலையில் நீ என்னை திருப்தி கொண்டவளாக நான் மரணிக்கக்கூடியவளாக என்ன ஆக்கிவிடான்னு கேட்கணும். நம்ம எவ்வளவுதான் நம்ம நன்மைகள் செய்தாலும் ஒரு அணுவளவாவது அல்லாஹ்வுக்கு இணையா நம்ம ஏதாவது வச்சிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பலனுமே நமக்கு அளிக்காது. சரிங்களா? சோ அதுல நம்ம ரொம்ப 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 கிளியரா இருக்கணும். சரிங்களா? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நமக்கு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமை நாளில் அனைத்து மக்களிடம் நேரடியாக பேசுவான். எப்படி பேசுவான்? எந்த ஒரு இன்டர்பிரட்டரும் இருக்க மாட்டாங்க. அதாவது இப்ப நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என் பக்கத்துல ஒரு ஆள் இவங்க இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த இடையில எல்லாம் இடைத்தரகர்கள்லாம் யாருமே கிடையாது. அல்லாவுக்கும் அந்த குறிப்பிட்ட அடியானுக்கும் இடையே எந்த ஒரு இடைத்தரகர்களும் கிடையாது. அவர் நேரடியாக அல்லாஹ் தன் அடியார்களிடம் அவன் வந்து கேள்வி கேட்கக்கூடியவனாக இருப்பான். இப்போ நமக்கு யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து நம்ம செஞ்ச தப்பை பத்தி கேக்குறாங்க, நம்ம அத்தா அம்மா நம்ம முன்னாடி கேக்குறாங்க, டீச்சர் கேக்குறாங்க, நமக்கு என்ன ஐயோ நமக்கு நம்ம செஞ்சதான் கேக்குறாங்களேன்னு அப்படி பயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நடுக்கமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அம்மாட்ட பேசுறப்ப, அக்கா நீ வந்து பேசுக்கா, அம்மா வந்து என்னை திட்டுறாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சரி விடுங்கம்மா, அவளை தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு ஏத்துக்கொண்டு பேசுவாங்க இந்த உலகத்துல. ஆனா மறுமையில் நீ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் உனக்கு நீதான் பதில் சொல்லணும் வாயில, வேற யாரும் நமக்காக அந்த இடத்துல உதவி செய்வதற்கு வருவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த நாளில் அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வலது பக்கம் திரும்புவானா, அல்லாஹ் கேள்வி கேட்பான் நம்ம கிட்ட. அந்த மனிதன் வந்து என்ன பண்ணுவான், டக்குன்னு வலது பக்கம் திரும்பி பார்ப்பானா, யாருமே இருக்க மாட்டாங்க. தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்ன யாருமே இருக்க மாட்டாங்க. யாரு இருப்பா அந்த இடத்துலனா, அவன் செய்த அமல்கள் மட்டுமே அந்த வலது பக்கம் இருக்கும். திருப்பி இடது பக்கம் திரும்புவான், யாராவது எனக்காக வந்து அல்லாஹ் கிட்ட பேசுங்கன்னு. அவன் செய்த அமல்கள் மட்டுமே அவனுடைய இடது பக்கமும் இருக்கும். சோ என்னது, எதுவுமே இருக்காது, யாருமே வர மாட்டாங்க.
தாய் தகப்பன் குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த உலகத்துல சும்மா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பாதுகாப்புக்கு தவிர நமக்காக அவங்க எந்த ஒரு இதுவும் நமக்கு செய்ய போவது கிடையாது. இந்த ஒரு விஷயத்த படிப்படியா நம்ம எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு விஷயத்த எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இல்லப்பா அவங்க வந்து தப்பா நினைச்சுக்குவாங்க, அவங்களுக்காக இல்ல இவங்களுக்காக. எந்த மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம படைக்கப்பட்டதின் நோக்கமே இறைவனை திருப்திப்படுத்துவது. நம்மள நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க வீட்டுல, பாத்திருக்கீங்களா? தர்காவுக்கு கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல போயிட்டு வா, அம்மா தா தானே, அம்மா தா வந்து அல்லாஹ் வந்து நம்ம திருப்திப்படுத்த சொல்லியிருக்கான், நீ போயிட்டு வா. அப்ப அந்த இடத்துல ஒரு நம்ம என்ன பண்ணணும், தாய் தகப்பன் கிட்ட வந்து முகம் சொல்லிக்காம அன்பான முறையில தவிர்த்துக்கணும். அதை தவிர்த்து கொள்வதுதான் நம்மகிட்ட வந்து சொல்லி கொடுத்துருக்க தவிர அவங்கள மூஞ்சில அடிக்கிற மாதிரி நம்ம பேசுறது கிடையாது. அந்த முறைகள் இருக்கு, நிலைகள் இருக்கு, இல்லைங்களா? சோ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம திருப்திப்படுத்த வேண்டியது நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய மோட்டோ எல்லாமே இறைவனை திருப்திப்படுத்துவதுதான். நம்மள கபூர்ல கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா நம்ம செஞ்ச அமல்கள் தான், நாளைக்கு மறுவேளை நம்ம செஞ்ச அமல்கள் தான் நம்ம கூட வருமே தவிர, இன்னைக்கு யார நம்ம திருப்திப்படுத்தணும்னு நினைச்சோமோ, யாருக்காக நம்ம இந்த விஷயத்த செஞ்சோமோ, யாரை திருப்திப்படுத்தணுமோ, யாரோட நன்மையை நமக்கு அவங்க பிச்சு தந்துட போறது கிடையாது. தருவாங்களா சொல்லுங்க? இன்னைக்கு நான் இருக்கேன், என் பிள்ளை இல்ல நான் மௌத்தா போயிடுறேன்னா, என் பிள்ளை வந்து நிக்குது, என் பிள்ளைக்காக சில விஷயங்கள் தொழுகைகளை நான் விட்டேன், இல்ல அவட நான் இந்த இந்த கோர்ஸுக்கு நான் தூக்கிட்டு போகணும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் போய் என்ன கபூர்ல வச்சதுக்கு அப்புறம் என் பிள்ளை வந்து இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி பிச்சு அந்த நன்மையை என்கிட்ட கொடுத்துட போதா? கொடுக்காது. அப்ப அந்த இடத்துல இல்ல, இதை நான் மிஸ் பண்ணேன்னா இதை நான் அல்லாஹ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அந்த பயம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்போ அந்த நாளில் அந்த வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த மனிதர் பார்க்கும் நிலையில அவனுக்கு வந்து அவன் செய்த அமல்கள் மட்டுமே இருக்கும். அவனுடைய முன்னால் என்ன இருக்கும்? நரகம் இருக்கும். சோ அந்த நிலையில அந்த மனிதன் தன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய பாதி துண்டையேனும் கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்போ அந்த நரகம் நம் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கப்பட்ட அந்த நரகத்துல இருந்து ஒரு அரை துண்டு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை நரகத்துல இருந்து காப்பாத்தி கொள்ளுங்க. அந்த அரை துண்டு பேரிச்சம்பழம் கூட இல்லையா, ஒரு கனிவான சொல்லையாவது சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை அதுல இருந்து காப்பாத்தி கொள்ளுங்க. அப்போ இந்த செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா, நமக்கு அந்த மறுமைக்கு நமக்கு நம்மளுடைய வெற்றிக்கு எது பலன் அளிக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், பார்த்து செய்யணும். மனிதர்கள் எல்லாம் விட்டு தள்ளுங்க, அவங்களை திருப்திப்படுத்துவதை விட்டு தள்ளுங்க. இறைவனையும் இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடிய தண்டனைகளில இருந்தும் நம்ம பாதுகாப்பு பெறுவதற்கு இன்ஷால்லா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பண்ணணும். சோ அந்த நாளுக்கு முன்னாடி அந்த இறைவனிடம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்த பாவங்களுக்கு அனைத்திற்கும் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த நாள்ல புலம்பு போறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன புலம்புனாலும் கிடையாது. டைம் கொடுத்துட்டான், இவ்வளவு டைம் கொடுத்துட்டான், இவ்வளவு மாற்றம், இந்த இதுதான் புக்கு, இந்த இதுதான் என்னுடைய வார்த்தைகள், இதுதான் சட்டம், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்போ நீ அதற்கு தகுந்தாற் போல் நடப்பது என்பது இனிமேல நம்ம கையில தான் இருக்கு. சோ அந்த நாளில் உணர்வு பெறுவதனால் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போவது கிடையாது. சோ இன்னைக்கு இந்த நாளை நம்ம பயன்படுத்தி அந்த மறுமையில் வெற்றி பெறுவதற்கான தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 24வது வசனம், யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி. என் மறுமை வாழ்க்கைக்காக நன்மையை நான் முற்படுத்தி அனுப்பி இருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான். இது வந்து எந்த மனிதன் சொல்லுவான்? இவ்வளவு தூரம் படிப்பினை நமக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கு மீறியும் நான் வந்து இது ஒரு கதையா ஒரு கற்பனையா கேட்டுட்டு நான் போயிட்டே இருந்தேன் அப்படின்னா, அந்த மனிதன் அந்த நாள் அப்படி சொல்லுவான், ஐயோ அதை நான் அன்னைக்கே நான் கேட்டு இருந்திருக்க கூடாதா, நான் அன்னைக்கே வந்து நன்மைகள் எல்லாம் செஞ்சு நான் முற்படுத்தி வச்சிருக்க கூடாதா. நான் சொன்ன மாதிரிதான், பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம இன்னைக்கு வந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா ஏன் பணம் போடுறோம். இன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நான் போய் பேங்க்ல போட்டுறேன், சேர்த்து வைக்கிறேன். எதுக்கு? எதிர்காலத்துல எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வர்றப்போ அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பணம் மொத்தமா எனக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம், இல்லைங்களா? அப்போ நம்ம இது வந்து உலகத்துல வர எதிர்காலத்துக்காக சொல்றோம். நிரந்தரமான எதிர்காலத்துல வந்து என்ன, மறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹியர் ஆஃப்டர். அப்ப அந்த நாளுக்காக நம்ம என்னத்தை சேர்த்து முற்படுத்தி வச்சுட்டு இருக்கோம், எதை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், சேர்த்து வைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த இதை சேர்த்து வைக்காம இந்த உலகத்தினுடைய சல்லாபத்தில் சுகபோகத்தில் சந்தோஷத்துல மூழ்கி அனுபவிச்சுட்டு
எந்த ஒரு நன்மைகளுமே செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த கேள்வி கணக்கு நாளில் போய் நின்று சொல்லுவானா, ஐயோ நான் ஏதாவது சேர்த்து வச்சிருக்க கூடாதா, நான் ஏதாவது நன்மை செஞ்சுதான் இன்னைக்கு அந்த அமல்கள் எனக்கு உதவி பண்ணியிருந்திருக்குமே, நான் என்னுடைய வாழ்க்கைக்கே முக்கியத்துவம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த மனிதன் என்ன பண்ணுவானா, புலம்புவான். சூரா அன்கபூத்ல 64வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இந்த உலகம் என்பது வேடிக்கையும் வீண் விளையாட்டுமே அன்றி வேறு கிடையாது. அப்போ உண்மையான ரியல் லைஃப், உண்மையான நிரந்தரமான சந்தோஷப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது மறுமைதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இந்த லைஃப்ல என்ஜாய் பண்ற சம்பாதிக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் இந்த லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், வாழ்க்கை வாழ்றதுக்கு தான், அனுபவிக்கிறதுக்கு தான், நல்லா அனுபவி, நல்லா என்ஜாய் பண்ணு. இந்த இப்ப இருக்கிற நிகழ்காலத்தை பாரு, நீ ஏன் தேவையில்லாம போட்டு எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, நல்லா அனுபவிக்கிற, நல்லா வாங்குறோமா, சாப்பிடுறோமா, உடுத்துறோமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இல்லைங்களா? இப்போ எல்லாம் பண்ணணும். அதே சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு பணத்தை இன்னைக்கு சேர்க்கணுங்கிறதுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்றோம் நம்ம. பாருங்க, இந்த பணத்தை இந்த பிசினஸ்ல போட்டா இத நமக்கு லாபம் அதிகமா வருமா, இல்ல இத இந்த மாதிரி இதுல போடலாமா, இல்ல தேவையில்லாம நம்ம நகையா வாங்கி வச்சிடலாமா, இல்ல சொத்தா வீடு கட்டி வச்சிடலாமா. இதுக்கு நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம், எவ்வளவு நபர்கள்ட்ட கால் பண்ணி பேசுறோம், எப்படி பண்ணா நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துல இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு எப்படி பண்ணா நல்லா இருக்கும், அதுக்கு நம்ம எவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம், எவ்வளவு செலவழிக்கிறோம் நம்ம எனர்ஜிய. அப்போ மறுமையில நிரந்தரமா இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஆராய்ச்சி பண்றோமா? குரான் எடுத்து வச்சு, ஓ இந்த வசனத்துக்கு அல்லாஹ் இப்படி சொல்றான், இதுல இருந்து நம்ம எப்படி நடந்துக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம், வேற என்ன மாதிரி பண்ணலாம், இந்த நோட்ல இதை எழுதலாமா, இதை மனப்பாடம் பண்ணலாமா, இல்ல இந்த குரான் வசனத்தைப்படி நம்ம மத்தவங்களுக்கு சொல்லலாமா, இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா சொல்லுங்க. நம்ம பணம், நம்ம பிள்ளைங்களை எங்க வேலை சேர்க்கலாம், நம்ம எங்க வீடு கட்டலாம், நம்ம எந்த மாதிரி நகை வாங்கலாம், என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம், இப்படிதான் நம்ம யோசிச்சிருக்கோம் நம்மளோட வாழ்க்கையை தவிர, கையில இருக்கக்கூடிய குரானை ஓதுறதுக்கே கஷ்டம் ஒரு பக்கம். ஆனா அதுல ஓதியதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களுக்கு விளக்கங்களை உட்கார்ந்து நம்ம இதெல்லாம் பண்ணி பிளான் பண்ணோம்னு பண்ணிருக்கோமா நம்ம என்னைக்காவது? அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அப்போ நிரந்தரமா வெற்றி தரக்கூடிய அந்த குர்ஆனின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சோ அந்த நாளில் தவறு செய்தவர்கள், இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நழுவ விட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய விரல்களை கடித்தவர்களாக, அவங்களோட இருக்கக்கூடிய கோபம், அவங்க இந்த மாதிரி இந்த நாளை நான் இப்படி விட்டுட்டேனே அப்படிங்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யோசிப்பாங்க, அவங்க தவற உணர்வாங்க. ஆனா அங்க ஒரு பயனும் அவர்களுக்கு அது அளிக்காது. இப்போ நம்ம இறக்கக்கூடிய அந்த தருணம் தான் நம்மளுடைய அடுத்த நிரந்தரமான வாழ்விற்கான ஆரம்பமாக இருக்குது. இப்ப என்ன பண்ணணும், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை, இந்த நியமத்துகளை இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிவகையை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சோ இந்த வசனத்தின்படி நான் நாளைக்கு சொல்லாதவளாக இருக்கணுங்கிற ஒரு துவாவையும் நம்ம அல்லாஹ் கிட்ட முன்வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்நாளில் அல்லாஹ் செய்யும் வேதனையை போல் வேறு எவனும் வேதனை செய்ய மாட்டான். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ வேதனை பாக்குறோம், அடிக்கிறாங்க குழந்தைங்கள இருந்தா. இப்ப கூட ரீசெண்டா ஓஹியோங்கிற ஒரு இடத்துல ஒரு தாய் டூருக்கு போறேன்னு சொல்லி ஒரு குழந்தைய 11 நாள் வீட்லயே சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க. சாப்பாடு கிடையாது, கட்டின ட்ரெஸ் போட்டு டயப்பரோட விட்டுட்டு போய் 11 நாள் அந்த குழந்தை அழுது 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 கடைசியில ஒவ்வொரு பாட்டா ஃபெயிலியர் ஆகி குழந்தை இறந்து போச்சு அமெரிக்கால ஒரு இடத்துல. சோ அந்த மாதிரி என்ன இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல தான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம பாக்குறோம். அது அந்த இதை பார்த்தா பார்க்கவே முடியாது. சுப்ஹானல்லாஹ், அந்த குழந்தை அப்படி கத்துது, அந்த வீடியோ கால் எல்லாம் கேட்டா நம்மளால தாங்க முடியல. அதே போல ஒரு தப்பு செஞ்ச குழந்தைய ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள துன்புறுத்துறத நம்ம பார்க்கும்போது நம்மளால மனசு தாங்குதா? நமக்கு பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் சரி, நம்மள எதிரியாவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழல் நடக்குது, யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது, இல்ல ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம போயிருது, நமக்கு எப்படி இருக்கும்? அம்மா என்னால பார்க்கவே முடியல, சுப்ஹானல்லாஹ். நம்ம என்ன சொல்லுவோம் உடனே, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது, இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்க சொல்லுவோமா நம்ம? அப்போ இந்த உலகத்துல அந்த மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய வேதனைகளை நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியல, அது நம்முடைய எதிரியாகவே இருந்தாலும் சரி. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவனுடைய வேதனை செய்யக்கூடிய அந்த குடி என்னன்னா பயங்கரமானதாக இருக்கும். இந்த உலகத்துல நடக்கிறதே கண் கொண்டு இன்னைக்கெல்லாம் டிவில பார்க்க முடியல. நியூஸ் சேனல்ல போட்டோம் அப்படின்னா, இவன் அவனை வெட்டுனா, நடு ரோட்ல வெட்டினது அப்படியே அந்த சிசிடிவி அப்படியே போட்டு நம்மகிட்ட பப்ளிஷ் பண்ணுவாங்க, பார்க்க முடியல. இன்னைக்கு பாலஸ்தீனத்துல நீங்க பாருங்க, இந்த மனிதர்கள் பண்ணிட்டு மனுஷங்களை உயிர்களை அழிச்சிட்டு இருக்கிறத பாருங்க. கண் கொண்டு பார்க்க முடியுது, அந்த வீடியோ பார்க்க முடியல, வேதனையா இருக்கு நம்மனால. அப்போ அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கெல்லாம் அந்த அநீதி இழைத்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்குறான்.
அவங்க அநியாயம் செஞ்சவங்களுடைய அந்த வேதனைங்கிறது பயங்கரமானதாக இருக்கு. அப்ப அததான் சொல்றான் இந்த வசனத்துல, அல்லாஹ்வினுடைய வேதனையை போல் எந்த வேதனையும் இருக்காது, கம்பாரிசனே கிடையாது அதுக்கு. அப்படி கொடூரமானதாக இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வசனத்துல சொல்றாங்க. சோ நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த மலக்குகள் சூழ்ந்துருவாங்க, அல்லாஹ் வருகை தருவான், நரகம் வந்து கேட்கும், இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு பொறுப்பு சாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், நம்ம தப்பிக்க முடியாது. அந்த நாள்ல எதுவுமே செய்யாம இருந்த, நன்மை செய்யாம இருந்தவங்க எல்லாம் பல்ல கடிச்சு கைகளை விரல்களை கடிச்சுக்கிட்டு பயத்துல நிப்பாங்க, கோபத்துல நிப்பாங்க, ஐயோ நான் இப்படி ஒண்ணும் பண்ணாம போயிட்டேனேன்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அந்த நாள்ல எப்படி தண்டனை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறத அவனே அவனுடைய வசனங்களாக நமக்கு வந்து சொல்லி காட்டுறான். அது பயங்கரமானதாக இருக்கும், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கான வேதனையாக அது இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் அதிலிருந்து காப்பாற்றுவானாக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோமின் முஸ்லிம்கள் அனைவரது பாவங்களை மன்னித்து நாளை சொர்க்கத்தில் உயர்ந்தர அந்தஸ்துடைய சுவனத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடிய மாபெரும் கிருபைசாலிகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மேலும் அவன் கட்டுவது போல் வேறு எவனும் கட்ட மாட்டான். புடின்னு சொல்லுவாங்கல்ல, யோசேகோ அப்படின்னுங்கிறதுனா என்ன, கட்டுறது. ஒரு புடி பிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, அல்லாஹ் ஒரு மனுஷனை விட்டு வச்சிருக்கான், அவன் புடி பயங்கரமானதாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அவன் கட்டுற மாதிரி, அவன் தண்டனை கொடுக்கிற மாதிரி எந்த ஒரு தண்டனையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தண்டனை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, வார்த்தைகளால கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல சில தண்டனைகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொலை பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை, அதே போல சில பேர் தலையை வெட்டி கொள்றது, சவுதியில எல்லாம் நிறைய இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்களுக்கு தலை வெட்டுறாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊசி போட்டு கொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய தண்டனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமான்னு கேட்டா அதை டிஸ்கிரைப் கூட பண்ண, என்கிட்ட சொல்லாதீங்கம்மா, என்னால முடியலமா. அப்போ இதுவே தாங்க முடியல. அந்த மறுமை நாளில் அந்த கெட்டவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய அந்த வேதனைங்கிறது வந்து பயங்கரமானதாக இருக்குங்கிறது தான் இந்த 2 வசனங்களும் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ், முத்துமஇன்ன அப்படிங்கிற இந்த விஷயத்த நம்ம எல்லாரும் முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட்மெண்ட், திருப்தி. சரிங்களா? முத்துமஇன்ன அப்படிங்கிறது திருப்தி. ஆனால் அந்நாளில் நல்லடியார்களிடம் சாந்தி அடைந்த ஆத்மாவே அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? யா ஐயுஹன் நஃப்ஸு, அமைதி அடைந்த ஆன்மாவே, முத்துமஇன்ன அப்படிங்கிறது என்னன்னா திருப்தி அடைந்த, அமைதி அடைந்த, ஆறுதல் அடைந்த அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்ப இதுக்கு என்ன அர்த்தம், இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே இருக்கு, செல்வம், குழந்தை, கணவர், குடும்பம் எல்லாமே இருக்கு, எந்த ஒரு நோய் இல்லாம நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதா? அதுதான் கண்டென்ட்மெண்டா? அதுதான் திருப்தியா? அதுதான் முத்துமஇன்னாவா? இல்ல. இங்க எதை சொல்லப்படுகிறது அப்படின்னா, அல்லாஹ் நம்ம முன்னாடியே இந்த வசனத்துல பார்த்தபடி ஃபஜர்ல, அல்லாஹ் எனக்கு அருட்கொடைகளை கொடுத்தால் அதுவும் சோதனை தான், அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அதுவும் சோதனை தான் சொல்லிட்டு, ரெண்டுமே எனக்கு என்னுடைய இறைவன் புறத்தில் இருந்துதான் வருகிறது அப்படின்னு யார் நம்புறானோ அவன் தான் திருப்தி அடைந்த ஆன்மாவாக இருக்கிறான். புரியுதா? திருப்திங்கிறது, நான் இந்த உலகத்துல எனக்கு தேவையானது எல்லாமே இருக்கு, செல்வம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. முத்துமா இன்ன அப்படிங்கிறது, அல்லாஹ் எனக்கு பணம் இன்னைக்கு கொடுத்துருக்கானா, இது எனக்கு ஒரு சோதனையா கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறானா, அல்லாஹ் என்ன சோதிச்சு பாக்குறான், அல்ஹம்துலில்லாஹ். சோ 2 சூழ்நிலைகளிலுமே அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எந்த நிலையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இதை வந்து மறுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக, இன்னைக்கு எனக்கு வந்து செல்வம் வந்திருக்குன்னா, எனக்கு அல்லாஹ் செல்வம் கொடுத்திருக்கா, என்ன வந்து அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு நினைச்சா அது தவறு. அதே போல எனக்கு இப்ப நோய் ஏதோ கஷ்டம் வந்திருக்கு, அல்லாஹ் என்னை இழிவுபடுத்துறான், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சா அதுவும் தவறு. எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் நோயை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், என்ன பிடிச்சிருக்கு இறைவனுக்கு, அதனாலதான் எனக்கு என்னுடைய சோதனைகளை அதிகமாக ஆக்குறான். கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். இப்ப அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல முத்துமஇன்னா. சரிங்களா? இப்போ முத்துமஇன்னா இந்த திருப்திங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாவை புரிந்து கொள்வது. என்ன கொடுத்தாலும் சரி, மரணம் கொடுத்தாலும் சரி, நோய் கொடுத்தாலும் சரி, செல்வம் கொடுத்தாலும் சரி, கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ்.
மூத்துமாயின் அவர்கள் தான் திருப்தி அடைந்த ஆன்மாவாக இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அமைதியை காத்து இது என்னுடைய இறைவன் எனக்கு அருளிய அருள், அவன் நாடி இருக்கான், அவன் நாடினபடிதான் இது நடக்குது அப்படிங்கறது சொல்றதுதான். சோ மூத்துமா இன்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய கதா, இன்னொரு அல்லாஹ்வினுடைய கத்ர். சரிங்களா? முத்துமா இன்ன திருப்தி அடைந்த யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திருப்தி அடைந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய கதா, அல்லாஹ்வினுடைய கத்ர், இந்த 2 விஷயத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்தி பெற்றவர்களாக இருப்பாங்க. இப்ப அவருக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னுடைய அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்தது. மூத்துமையின் அல்லாஹ்வினுடைய அந்த டெசிஷன், அல்லாஹ்வினுடைய அந்த முடிவுல அவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதை விட்டுட்டு ஐயோ நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் இப்படிலாம் நல்லா இருப்பேன், எனக்கு போய் அல்லாஹ் அதை கொடுத்துட்டான் அப்படின்னா அது என்னன்னா நன்றி கெட்டத்தனம். இப்ப என்ன பண்ணணும், அந்த மாதிரி சோதனை வரும்பொழுது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், எனக்கு கொடுக்க தெரிஞ்சவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், எனக்கு கண்டிப்பா அதற்கான கூலியை தருவான். சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் பாத்தீங்கன்னா சரியில்லாத குடும்பமாக இருக்கும். இந்த சென்ஸ் கொடுமைப்படுத்தி பேரண்ட்ஸ் சரி இருக்க மாட்டாங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் சரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? சில பேர் வந்து ரொம்ப அடக்கப்பட்டு நிலையில வந்து கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. சில பேர் ரொம்ப பணம் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. சில பேர் நோயாளிகளாக இருப்பாங்க. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய நாட்டம், அவனுடைய அனுமதி இன்றி எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு என்னப்பா இப்படி நல்லா ஓதி தொழுதுட்டு இருந்தவர் இப்படி ஒரு மௌத்தா, கொடூரமான ஒரு மௌத்து. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரீசெண்டா வந்து மௌத்தா போயிட்டாங்க. ரீசெண்டானா ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அவங்க வந்து கேன்சர்ல மௌத்தாயிட்டாங்க. அவங்கள நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவங்களோட முகத்தை வந்து என்னால பார்க்க முடியல நின்று அந்த இடத்துல. அவங்களுக்கு ஆக்சுவலா தொண்டையில ஏதோ ஒரு சின்ன கட்டி, அந்த கட்டி அங்கிருந்து ஸ்ப்ரெட் ஆகி தொண்டையில போய் நாக்கு அழுகி நாக்கு முதிர்ந்துருச்சு, நாக்கே இல்ல. அதுக்கப்புறம் காதுல ஸ்ப்ரெட் ஆகி காது கேட்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கண்ணு பார்வை இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போற அவங்களுடைய முகம் மண்டை பாத்தீங்கன்னா தலை அவ்வளோ பெருசா வீங்கி அப்படியே வெடிச்சு போற அளவுக்கு நிக்குது, பல 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 பலன்னு. நான் போறேன், என்னால அவங்களை நின்னு பார்க்க முடியல, நெல்லை கொண்டு பார்க்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க, ஃபேமிலியை வந்து எதிர்த்துக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க. நான் அவங்கள போய் பாக்குறேன், என்னால பார்க்க முடியல. நான் அப்படியே கண்ணுல எனக்கு அழுகுதான் வருது, எனக்கு பேச வரல. அவங்க வழியில துடிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு வாரத்துல இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய வந்து ஃபேமிலியில இந்த மாதிரி பண்ணதுனால அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கான் பாருங்க அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு வேதனையை கொடுத்தது. ஆக்சுவலா நான் அந்த வேதனையை வந்து என்னவா பார்த்தேன் அப்படின்னா, அல்லாஹ் வந்து அவங்களுக்கு இந்த வேதனையை ஒருத்தவங்களுக்கு கொடுத்திருக்கானா அல்லாஹ் மறுமையில லேசாக்கி வைக்கிறான், அப்படிதான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப இந்த மனிதர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத பாருங்களேன். அது வந்து எப்பயுமே நம்ம பாசிட்டிவா தான் எடுக்கணும். இந்த இது கஷ்டப்படுறாங்களா, அல்லாஹ் இதுக்கான தீர்வு வந்து மறுமையில தருவான், அப்படிதான் நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு நடந்தாலும் நம்ம அப்படிதான் சொல்லணும், அடுத்தவர்களுக்கு அது நடந்தாலும் நம்ம அப்படிதான் சொல்லணும். அப்படிப்பட்டவர்கள் தான் திருப்தி அடைந்த ஆன்மாவாக இருக்கிறாங்க. மூத்துமாயின் எந்த சூழ்நிலையிலும் யாரும் இவங்க இதுக்காக தான் இப்படி ஆக்கப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அது அல்லாஹ்வினுடைய ஞானத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு இல்லைங்களா? நம்ம ஏதாவது சொன்னா நீ அல்லாஹ் பக்கத்து வீடா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பதில் சொல்லுவோம். நீ வந்து இப்படி பண்ணல அதனாலதான் உனக்கு அப்படி நடந்துச்சு எல்லாம் சொல்லுவோம். நமக்கு தேவையே இல்லைங்க, வேலையே இல்லைங்க. நம்மளுக்கான நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு இங்க நேரம் இல்ல, ஓடுறதுக்கு காலம் இல்ல. ஏன் அடுத்தவங்களை போய் நம்ம பார்த்து ஒருத்தவங்களுக்கு இது சொல்லணும்? அதுல நமக்கு என்ன சந்தோஷம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான அந்த பழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தவர்களுக்காகவும் நமக்காகவும் நன்மை சம்பாதிக்கக்கூடியவங்களா, நல்லது நினைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். சோ வந்து கதிர், அடுத்து வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முத்துமா இன்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து அல்லாஹ்வினுடைய கட்டளைகள். அல்லாஹ்வினுடைய கட்டளை என்ன கட்டளை? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னைக்கு தீன் சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்கான் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெஞ்சிட்டே இருக்கு நிறைய. அவன் என்ன பண்ணுவான், ஐயோ அல்லாவே என்னடா இப்படி நச நசன்னு மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கோவம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு கட்டளை விதிச்சிருக்கான், இந்த இயற்கைக்கு நீ இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி விஷயங்களில நம்ம என்ன பண்ணணும், திருப்தி அடைந்தவர்களாக இருக்கணும். சோ இந்த திருப்திகள்லாம் நமக்கு மெயினா என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமை. அல்லாஹ் அதிகமாக வந்து சொல்றது என்னன்னா பொறுமை. சோ இதெல்லாம் திருப்தி கொண்டோம் அப்படின்னால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் வராது. டென்ஷன் எப்போ வரும், எனக்கு அது பிடிக்கல, ஐயோ நான் சொல்ல எனக்கு வெறுப்பா வருது, இது இப்படி பண்ணுது அப்படி நடக்குது அப்படிங்கிறது இல்லைங்களா? இப்ப பொறுமைங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கதா மற்றும் கதிரில் நம்ம என்னைக்கு திருப்தி கொள்றோமோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து பொறுமை என்பது நம்முள் வந்துவிடும். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நாளைக்கு சொர்க்கத்துல மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து கொடுக்குறான். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கஷ்டத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இலகு வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. எஸ்பெஷலி இந்த உலகத்துல மறுமைக்காக நம்ம எல்லாம் போராடி போராடி கஷ்டப்பட்டு ஓதுறோம், தொழுகிறோம், நிறைய பேர்ட்ட பேச்சு ஏச்சு உடலால மாத்திரம் கிடையாது, உள்ளத்தாலையும். ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பயன்னு சொல்லிட்டே இருப்பா, தொழுதுட்டே இருப்பா, அவளுக்கு வேற வேலை இல்ல, நல்லது கெட்டது ஒண்ணு கூட அனுபவிக்க மாட்டா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. அந்த இதெல்லாம் வசப்பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு என்ன பண்றான் அல்லாஹ் நாளை மறுமையில மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து தர்றான், ஆகிரத்துல தயார் செய்து வச்சிருக்கான். சோ மூத்துமா இன்ன அவங்களுடைய வந்து ஈமான் அமல் சாலி இது எல்லாமே என்ன பண்ணுது, அல்லாஹ்விற்காக அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்திலயுமே கஷ்டம் இல்லாமல் நமக்கு அது இலகோ வெற்றியோ தந்து விடாது அப்படிங்கிறத சொல்லும். சோ இப்படிப்பட்ட சாந்தி அடைந்த ஆன்மாவாக நம்ம அனைவரும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் கிட்ட நம்ம முன்வைப்போம். ஆனால் அந்நாளில் நல்லடியார்களிடம் சாந்தி அடைந்த ஆத்மாவே. இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மலக்குகள் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து திரும்பி போங்க, எங்க உங்களுடைய இறைவன் கிட்ட நீங்க திரும்பி போங்க, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தையும் நலவையும் கொடுத்து உங்களை சோதிச்சான். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அமைதி அடைந்த ஆன்மாக்களே திரும்பி உங்களுடைய இறைவன் கிட்டே போங்க. இப்ப ராதியத்தன் மருதியா, ராதியா அப்படின்னா நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா, ராதியா அப்படின்னா திருப்தி அடைந்த. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரதி அல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு. இப்ப சொல்லுவோம்ல நம்ம உமர் ரதி அல்லாஹ் அப்படிங்கறத நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து உங்கள் மீது திருப்தி அடைந்தால் நீங்களும் அல்லாவை திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வரும். சரிங்களா? இப்ப ராதியா அப்படிங்கிறது திருப்தி, மருதியா அப்படின்னா அல்லாஹ் வந்து உங்களுக்கு பிளீசிங், உங்களை வந்து அல்லாஹ் வந்து பிடிச்சிருக்கு, அல்லாஹ் விரும்புறான் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ இந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அல்லாஹ் கொடுத்த எல்லாத்தையும் நீங்க சோதனைகளை இந்த உலகத்துல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, கடந்து வந்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அந்த அந்த இறைவன் கிட்டயே நீங்க திரும்பி போங்க. சோ ரிட்டர்ன் டு யுவர் லார்ட். வலைக்கும் சலாம். சொல்லுங்க சிஸ்டர். 28க்கு வந்து இது வந்துருக்கு, வேற மாதிரி வந்துருக்கு வசனம். தமிழ் அர்த்தத்தை பாருங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர். அதே 27 வந்துருக்கு. 20 நீங்க என்ன சொல்றீங்க புரியல சிஸ்டர், எனக்கு என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 27 வசனத்துடைய அர்த்தமே கீழே 28 வந்துருக்குதா? அதோட கண்டினியூஷன்ஸ் சிஸ்டர் வரேன் நினைப்பேன். ஓகே. என்ன சொல்ல வரீங்க நீங்க? கொஞ்சம் உங்க வாய்ஸ் எனக்கு கிளியரா இல்ல, எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இப்ப நீ ஸ்கிரீன்ஷாட் போடுறீங்களா? ஆமா. ஓகே 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 சிஸ்டர். ஓகே 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 இன்ஷாஅல்லாஹ். ஓகே, நான் அந்த இதை மாத்தி எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே. சோ ஃபதஹுலி ஃபீ இபாதி. ஆக்சுவலா இது வந்து லாஸ்டா வரும். ஆக்சுவலா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. சோ இந்த இடத்துல வந்து இந்த வசனத்தை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 27. ஆக்சுவலா நான் வந்து இதுல ஒண்ணு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிருக்கேன் நானு. அதனாலதான் இங்க நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நம்பர் போடல. ஓகே ஃபைன். சோ இந்த வசனத்துக்குரிய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் இந்த மாதிரி அல்லாஹ் கிட்டே நீங்க திரும்பி போங்க, இந்த மாதிரி உங்களை சோதித்த வெற்றி அடைந்த உங்களுடைய இறைவன் கிட்டே நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம். இங்க ஏதோ ஒரு வசனம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு நான் ஆக்சுவலா. ஓகே ஃபைன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 29, ஃபதஹுலி ஃபீ இபாதி, நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம யாரை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து நம்மள இந்த நல்லதையும் கொடுத்து கெட்டதையும் கொடுத்து, கெட்டதுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு சோதனையும் கொடுத்து சோதித்த இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி கூறியவர்களாக இருந்த அந்த நல்லடியார்கள், அந்த முத்துமையின்ன அந்த அமைதி அடைந்த ஆன்மாக்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், ரைச்சுவஸ் சர்வன்ஸ், நல்லடியார்களோட நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. நம்ம யூஸ்வலா துவா செய்யறப்ப நம்ம எப்படி துவா செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன நல்லடியார்களோட சேர்த்து வைடா அல்லாஹ் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரா ஃபாத்திஹாலே நமக்கு வந்து வரும் இல்லைங்களா? அதுல வந்து
நேரிய வழியுள்ளவர்களுடைய வழியில வந்து என்னை சேர்ப்பாயாக, வழி தவறுகளுடைய வழியில இருந்து என்னை காப்பாற்றுவாயாக நம்மன்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த இதுல அந்த நல்லடியார்கள்ங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் இவங்களெல்லாம் தான் வந்து சொல்றாங்க. அவங்கதான் வந்து என்னன்னா நல்லடியார்கள். சோ அந்த மாதிரியான நல்லடியார்களோட கூட்டத்துல என்ன நீ வந்து சேர்த்து வைடா அல்ல அப்படிங்கறது ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி துவா கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி துவா கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசுப் அலை இஸ்லாம் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க, இந்த சாலிஹீன்களோட எங்களை வந்து நீ சேர்த்து வை. தவாஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். நான் வந்து என்ன நல்ல அடியார்களோட என்ன பண்ணடா அல்லாஹ் என்ன நீ வந்து சேர்த்து வை, அவங்களோட நீ உயர்த்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதா இருக்கும். இப்ப அவங்க எல்லாம் யாரு நல்லடியார்கள் அப்படின்னா ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வினுடைய பயமுடைய தக்குவா உடையவர்கள், இவங்க கிட்டதான் வந்து நம்ம சேரணும். சோ அப்படிப்பட்ட குணம் உடையவர்களாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல வதஹுல்னி ஜன்னதி, மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக என்று இறைவன் கூறுவான். சோ அல்லாஹ் என்ன பண்றான், இறுதியாக இந்த மாதிரி இவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி எனக்காக நீ இந்த இடத்தை அடையணும்னு வந்த உனக்கு நீ என்னுடைய சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடுவாயாக, அவனை அல்லாஹ் முழுமையாக சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கு? நான் அவனுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த உலகத்துல இருக்கேனா, இல்ல நான் மத்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறேனா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவனுடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உட்கார்ந்து அதற்காக நம்ம முயற்சி செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே போல நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி கொடுக்குறான் மரண தருவாயில. யாருக்கு? அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக நஃப்ஸன் பிக முத்துமஇன்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் நஃப்ஸன் பிக முத்துமஇன்ன. யா அல்லாஹ் என்னுடைய திருப்தி அடைந்த ஆன்மாவாக உன்கிட்ட வரணும். துமினு பிலிகாயிக், நான் உன்னை பாக்குறப்போ என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நான் உன்னை பாக்குறப்போ வதர்தா பிகதாயிக், நீ வந்து உன்னுடைய இந்த டிகிரியில நீ அருளி இருக்கக்கூடிய விஷயத்துல நான் வந்து திருப்தி கொண்டவளாக, அதுக்கப்புறம் நீ கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்ல நான் வந்து திருப்தி அடைந்தவளாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த துவா வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே நமக்கு ஒரு சோதனை அப்படிங்கறத உணர்ந்து அவனுடைய பாதையில் பிரவேசிப்பவர்களாக நம்மை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் சூரா ஃபஜ்ருடைய தேர்வு அடுத்த வாரம் இருக்கும். அதற்காக எல்லாம் தயார் செஞ்சு கொள்ளுங்க. டவுட்ஸ் இருந்தா ஏதாவது கேட்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.